வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்ன? அவர் தொடங்கியிருக்காரு, அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்போ என்ன பேசுனீங்க சார்? அதான் அவசியம். அதான் அவசியம். சார், இப்போ அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல் அதெல்லாம் ரகசியம். சார், இப்போ விஜய் வந்து புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு, இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? கட்சி யாருன்னா தொடங்கலாம். இப்போ அவர் தொடங்கியிருக்காரு, அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம், நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எந்த கூட்டணிக்கு போகிறார், அது எப்படின்றது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம்ன்ற ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுன்னு நான் அப்போது படிச்சுட்டு இருப்பேன், டாக்டருக்கு பதிலாக. சார், 2006 18 எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும், உங்களோட சப்போர்ட்டாக தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவலில் இருக்குது, அதாவது இறங்கு வரிசையில் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்கள் மீட்டு கொண்டு வர போகிறீங்க? இறங்கி வர்றதை ஏற்றணும், பலமாகணும் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய, மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம். அது அந்த வேலை இப்போ நடந்துட்டுருக்கு, பலமாகும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. முகுந்தனை சந்திச்சாரு, எல்லாரும் வந்திருக்காங்க. குடும்ப உறுப்பினர் பல டாக்டர்கிட்ட போகணும். அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னொருத்தர் பார்க்கணும், டாக்டர் செங்குட்டுவேல். உங்களுடைய நீண்ட கால நண்பர் குருமூர்த்தி அவர்களை சென்னை வந்திருக்கீங்க, சென்னையில் எதுவும் சந்திச்சிங்களா? ஏதாவது சொன்னார், ஏதாவது பேசுனீங்களா? சந்திச்சோம். தைலாபுரத்துக்கு வந்தாரு, அங்கேயும் சந்திச்சோம், இங்கேயும் வந்தாரு, இங்கேயும் சந்திச்சோம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்போ என்ன பேசுனீங்க சார்? அதான் அவசியம். சார், இப்போ அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல் அதெல்லாம் ரகசியம்.